வணக்கம் நண்பர்களே, சிந்தனை தளம் நான் உங்கள் தியா. எவ்வளோ கடினமான முயற்சி செஞ்சாலும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு. சேவ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கேளுங்க. ஒரு நாள் ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் எவ்வளோ தான் நான் படித்தாலும், கஷ்டப்பட்டு படித்தாலும் நான் எல்லா தேர்வுலையுமே தோல்வி தான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி, இதை பார்த்து மற்ற மாணவர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்கிறான். அதுக்கு ஆசிரியர், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு பாதி டம்ளர் தண்ணியை கொடுத்து, இதை கையில் எடுத்துகிட்டு உன்னோட சக மாணவர்கள் இருக்கிற ஒரு அறைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பையனும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு வரான். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு திரும்பி வந்த மாணவன்கிட்ட. ஒரு சில மாணவர்கள் என்னை பார்த்து சிரித்தாங்க, ஒரு சில மாணவர்கள் என்னை பார்த்து கண்டும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ முழு டம்ளர் தண்ணி கொடுத்து இப்போ நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அது? நீ எடுத்துகிட்டு போகிற தண்ணியிலிருந்து ஒரு துளி கூட கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு அந்த மாணவனும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். அவனோட முழு கவனமும் எதில் இருந்துச்சு? அவன் தண்ணியை சிந்தாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. போயிட்டு ரிட்டன் வந்த மாணவன்கிட்ட கேட்குறான், இப்போ நீ என்ன பார்த்த அப்படின்னு. அதுக்கு மாணவன் சொல்கிறான், நான் தண்ணியை சிந்தாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மட்டுமே தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்கல, மற்றவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறார் அந்த மாணவன்கிட்ட, நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாம் நம்மோட குறிக்கோளின் மீது மட்டும் கவனத்தை செலுத்தினா யார் நம்ம கேலி செஞ்சாலும் நமக்கு தெரியாது. வெற்றி அப்படிங்கிற இலக்கை எளிமையாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த ஆசிரியர் அந்த மாணவனுக்கு சொல்கிறார். இந்த கதையில் ஆசிரியர் கூறியதை போல் நீங்களும் உங்கள் குறிக்கோளை மட்டும் கவனிங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. நன்றி. இது போன்ற சிந்தனை கதைகளுக்கு நம் சிந்தனை தளம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.